வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. அதில் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் ஆஃப் டெசிமல் இன்டூ பைனரி அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இந்த கொஷின் புக்கில் இல்லை, ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க போல் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க மேம்னு. அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அவங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே பயனடையணுன்றதுக்காக தான் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கட்டாயம் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. சரிங்க, இப்போது 298 கொடுத்துட்டு பேஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது திஸ் இஸ் த டெசிமல் நம்பர். ஈக்குவல் டூன்னு கொடுத்துட்டு கொஷின் மார்க் கொடுத்துட்டு பேஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் த பைனரி நம்பர். வி ஹாவ் டு ஃபைண்ட் தி டெசிமல் இன்டூ பைனரி. பைனரியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. அதுதான் கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அப்படியே இண்டிஜர் போர்ஷனாக இருக்குது. இது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது போல் தான். பல வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதனோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், டெசிமல் நம்பரை பைனரியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னுட்டு. இதில் அடிஷ்னலாக ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க. 298.75 இந்த பாயிண்டில் வந்ததுன்னா எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. என்னதான் நடத்தினாலுமே சிலருக்கு டவுட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ 298ன்னு இருக்குது இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி முதல்ல டிவைட் பண்ணிக்கலாம். எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். பிகாஸ் நம்ம பைனரியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பைனரியோட பேஸு 2, பைனரியோட பேஸ் என்னமோ அதால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 1s are 2, 2 4s are 8, ரிமைனிங் 1, இங்கே 18, 9 2s are 18, ஸோ ரிமைண்டர் 0. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டிவைட் பண்ண முடியாது, ஸோ 14 எடுத்துக்கிறோம். 7 2s are 14, இங்கே ரிமைனிங் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 9, 4 2s are 8, 9ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் 1. தென் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 2s are 6, 7ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 14, 14ல் எத்தனை இருக்கும்? 7 2s are 14, ரிமைனிங் 0. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 2s are 2, 3ல் 2 போச்சுன்னா 1, 17, 8 2s are 16, ரிமைனிங் 17ல் 16 போச்சுன்னா ரிமைனிங் 1. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9 2s are 18, ரிமைனிங் 0. 2 4 2s are 8, ரிமைனிங் 1. மறுபடியும் 2 2s are 4, ரிமைனிங் 0. மறுபடியும் 2 1 2s are 2, ரிமைனிங் 0. பாருங்கள், டிவைட் பண்ணி முடிச்சிட்டேன். அதாவது இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். எது வரைக்கும்? இங்கே லாஸ்ட்டு நம்பர் இந்த 2வை விட சின்னதாக இருக்கிற வரைக்கும், தட் மீன்ஸ் 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸை நான் பாட்டம்லேருந்து எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன்? 1 0 0, 1 0 0, மறுபடியும் 1 0 1 0 1 0. இதுதான் இந்த 298க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ. ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கான வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதில் செகண்டில் 298.75 இருக்கு இல்லையா, இப்போ இந்த 0.75 எப்படி பண்ணணும்? அதை ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் பண்ணணுமான்னா கிடையாது. 0.75 0.75ன்னு எடுத்துக்கணும். இன்ட்டு 2 இங்கே டிவைட் பண்ணோன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் ஃப்ராக்ஷனலுக்கு டாட்டுக்கு பின்னாடி இருக்கிறத டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இப்போ இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது டெசிமல்லேருந்து பைனரிக்கு போகும்போது இந்த ஃப்ராக்ஷனலில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சப்போஸ் இங்கே பைனரியிலேருந்து டெசிமல் கொஷினில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் கேட்டிருந்தானா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்மளோட கொஷினில் மல்டிப்ளிகேஷன் வருது, ஏன்னா இங்கே டிவைட் பண்ணிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் நான். 0.75 மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் என்ன வரும்? 2 5s are 10க்கு 0, ரிமைனிங் 1. 2 7s are 14, 14 ப்ளஸ்ஸு இங்கே ரிமைனிங் இருந்தது இல்லையா 1 ஆட் பண்ணோன்னா 15. சரி, இப்போ இங்கே 2 2 டிஜிட் தான் இருக்குது. 2 டிஜிட்க்கு அப்புறம் முன்னாடி என்ன இருக்குது? டாட் இருக்குது. அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா என்ன வரும்?
1.50 வரும். இந்த 1 தூக்கின்னு ரிமைனிங்கில் போட்டுடணும். இந்த 1 தூக்கின்னு எங்கே போட்டுடணும்? ரிமைனிங்கில் போட்டுடணும். இந்த 50யை மறுபடியும் அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ 0.50வை அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். இந்த 1 தூக்கின்னு போய் ரிமைனிங்கில் போட்டுட்டேன். சரிங்களா? போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு 0.50 வந்தாச்சு. மறுபடியும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். திரும்ப 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 2ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். இப்படி பண்ணும்போது பாருங்கள், 2 zeros are 0, 2 5s are 10. அப்போ 100. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? 2 டிஜிட்டு. 2 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வைக்கும்போது 1.00ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த 1 தூக்கின்னு போய் நம்ம எங்கே போடணும்? மறுபடியும் ரிமைனிங்கில் போடணும். போட்டுட்டேன் 1. இந்த 2 0வை மறுபடியும் அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு வரணும். 2 0வை கொண்டு வந்தாலும் அதோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்கும் ரிசல்ட்டு. ஸோ அவ்வளோதான். 0 வந்துடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஃபர்தராக பண்ண முடியாது. அப்போது நமக்கு இங்கே மேலே இருக்கிற இப்போ இந்த மீதி போட்டுட்டு வந்தோம் இல்லையா, இந்த ரிமைனிங் வேல்யூவை மேலேருந்து கீழே நோக்கி எழுதணும். இங்கே எப்படி கீழேருந்து மேலே நோக்கி எழுதணும்? அதுபோல் இங்கே மேலேருந்து கீழே நோக்கி எழுதணும். மேலேருந்து கீழே நோக்கி எழுதணுன்னா என்ன வரும்? இங்கே பாயிண்ட்டு. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து எழுதிட்டோம். அதோட பாயிண்ட் வச்சுட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2 தான். 1 1 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடுச்சு. அப்போ 0.11 ஒரு ப்ராக்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா இதுதான் நம்ம ரிசல்ட்டு. சரிங்களா? அப்போது இந்த கொஷினில் பாருங்கள், 298 ஈக்குவல் டு $2ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸோட கம்ப்ளீட் பண்ணி இதோட ஆன்சரை எழுதிடணும். 298.75ன்னு கொடுத்தாங்கன்னா இதை பண்ணி முடிச்சுட்டு ஆன்சரை எழுதிட்டு 0.75வை மல்டிப்ளை மெத்தடில் போடணும். பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை மேலேருந்து கீழ் நோக்கி எழுதி ஆன்சரை எழுதணும். இந்த டவுட் கேட்டவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலில் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.